This video is sponsored by BuyMode ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் டெய்லி யூஸிங் இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த நேரத்திலும் எனக்கு ஃபோன் பண்ணு, எந்த டைமாக இருந்தாலும் சரி, அன்டைமாக இருந்தால் கூட சரி, எனக்கு கால் பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, கால் மீ எனி டைம். கால் மீ எனி டைம் அப்படின்னா எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் ஒன், மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னை மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, இந்த ஒரு டைம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறியா அப்படிலாம் கேட்பாங்க. அதை ஐ எம் சாரி அப்படின்னா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு மீனிங். எனக்கு உன்னை பிடிக்கும், யாராச்சும் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட என்னை பிடிக்குமா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத ஐ லைக் யூ. அதை தொடாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பொருளை குழந்தைங்கன்னா அதை தொடாத சாமி அப்படிலாம் சொல்லுவோம். அதை டோன்ட் டச் இட். இதுவே அதை தொடாத, அது சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அதை தொடாத அப்படிங்கிறத டோன்ட் டச் இட். அது சூடாக இருக்குது அப்படிங்கிறத இட் இஸ் ஹாட். ரொம்ப சூடாக இருக்குன்னா இட் இஸ் வெரி ஹாட். டோன்ட் டச் இட் இஸ் வெரி ஹாட். மெதுவாக ஓட்டு. இப்போ நியூவாக கார் ஓட்டுறாங்க, கார் ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மெதுவாக ஓட்டு, பார்த்து ஓட்டு, மெதுவாக ஓட்டு அப்படிலாம் சொல்லுவோம். அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ட்ரைவ் ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். ட்ரைவ் ஸ்லோலி. ட்ரைவ்னா ஓட்டு, ஸ்லோலினா மெதுவாக ஓட்டு. ட்ரைவ் தி கார் ஸ்லோலி அப்படின்னா காரை மெதுவாக ஓட்டு அப்படிங்கிற மீனிங். மெதுவாக ஓட்டு அப்படின்னா ட்ரைவ் ஸ்லோலி. ட்ரைவ் தி கார் ஸ்லோலினா காரை மெதுவாக ஓட்டு அப்படின்னு மீனிங். எனக்கு ஒரு உதவி செய்றியா அப்படின்னு கேட்போம். ஒரு யாருன்னே தெரியாத சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, ப்ளீஸ் கொஞ்சம் எமர்ஜென்சி, உங்கள் ஃபோன் தருவீங்களா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிலாம் கேட்குறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு கேட்கலாம். இது அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் மாதிரி. டூ மீ எ ஃபேவர், கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்குறத எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களான்னு அர்த்தம். இதுக்கு அட்வான்ஸ்டாக டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு கேட்கலாம். நான் உள்ளே வரலாமா, கிளாஸ்லலாம் ஸ்கூல்லலாம் குழந்தைங்க நான் உள்ளே வரலாமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் கேட்டுட்டு தான் உள்ளே வர சொல்லுவாங்க. அது என்ன சென்டென்ஸ்? மே கம்மன் மேம், மே கம்மன் மிஸ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதுதான் நான் உள்ளே வரலாமா அப்படிங்கிறத மே கம்மின் அப்படின்னு கேட்கலாம். மேனா ஒரு ரிக்வஸ்ட் கேட்குற மாதிரி. அது எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்குறத. இப்போ எங்கேயாச்சும் ஒரு ட்ரிப் போயிட்டுருக்கோம், அது எவ்வளோ தூரம் இருக்குது, நம்ம போகிறதுன்னா எவ்வளோ தூரம் இருக்குது, அது எவ்வளோ தூரம் அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. அதை எப்படி கேட்கலாம்? ஹவு ஃபார் இட் இஸ். ஃபார்னா தூரம். ஹவு ஃபார் இஸ் இட்னா கொஷின் கேட்கும் போது இஸ் முன்னாடி போகணும், இட் பின்னாடி கேட்கலாம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறது ஒரு நார்மல் இங்கிலீஷ். இதுவே என்ன அட்வான்ஸ்டாக எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உதவி பண்ண முடியுமா நீங்கள் அப்படின்னு கேட்போம். அதை முன்னாடி ஒரு டைம் பார்த்தோம், டூ மீ எ ஃபேவர் அப்படிங்கிறது. அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேட்குறது. நார்மலாக எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மீனிங். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஒரு நார்மல் மீட்டிங் இருக்குது அப்படின்னா கிளைண்ட்ஸ்லாம் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதோட மீனிங் தான் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது. ஸோ இனிமேல் யாராச்சும் ஒரு மீட்டிங், பிஸ்னஸ் மீட்டிங், ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கும் போது உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணி நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லலாம். இது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நியாயமே இல்லை, நீ பண்ணது நல்லாவே இல்லை, இது சரியில்லை, இது நல்லா இல்லை, இது சரியில்லை, இது நியாயம் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரே தமிழ் மீனிங் தான். அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னா இது சரியில்லை, இது நல்லா இல்லை, இது நியாயம் இல்லை அப்படிங்கிற மீனிங். இந்த மாதிரியான நிறைய டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நான் அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி முன்னாடி வீடியோஸ்லையும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான இங்கிலீஷ் சென்டென்சஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பாய்.